இது என்னய்யா? காவல் பாக்குறேன். என்ன காவல்? திணை காவல் தான். என்ன திணை? ஈசெல்லாம் புத்துருச்சு. ஈசலையும் காவலை பார்க்க வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. ஆமா, வேற ஒண்ணும் இல்ல. உள்ள இருக்க விடுதல ஈச. காதுக்குள்ள நுழையுது, இதுக்குள்ள நுழையுது, கவட்டுக்குள்ளயும் நுழையுது, எல்லா இடத்துலயும் நுழையணும். சரி, இப்ப நீங்க வந்த நோக்கம் போது வரணும். நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? நான் மானையா தேடி வந்திருக்கேன். உன் தங்கச்சி வண்டியை தனியா தேடி வந்திருக்கிறேன். மாப்பிள்ள சூப்பரு. 2 பொம்பளை பிள்ளை இருக்குல்ல? 2 பொம்பளை பிள்ளை. உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. நீங்க தாக்கல மட்டும் உள்ள விட்டு பாருங்க, பிள்ளை எப்படி வருது பாருங்க, மான்குட்டி மாதிரி வரும் பாருங்க. விடுங்க சொல்றேன். குளம் மரம் தங்காய் தங்கை அண்ணனுக்கு சப்புனு முத்தம் கொடு. பொங்கலுக்கு நடத்துற ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு ஊர்வலத்தை நடத்தணும்னா எப்படி இருக்கும்? அருமையா இருக்கும் மாப்பிள்ள. ஆனா மாட்டு வண்டியில போற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. பெட்ரோல் விலையெல்லாம் மழை தோணி வசந்தங்கள் வாழ்த்து ஊர்வலம் நடக்கின்றது. என பொங்கிடமல் தங்கையில் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது. மங்கள குங்குமம் சிரிக்கின்றது. மழை தூவி வசந்தங்கள் வாழ்த்து ஊர்வலம் நடக்கின்றது. என பொங்கிடமல் தங்கையில் சிரிக்கின்றது. சேரி மேளங்கள் வேடிக்கை வாரங்கள் ஊரெங்கும் கொண்டாட்டமா, ஊரெங்கும் கொண்டாட்டமா. சேரி மேளங்கள் வேடிக்கை வாரங்கள் ஊரெங்கும் கொண்டாட்டமா. கண்டோர்கள் கல்வர்கள் கோயிலோடு சிங்காரத்தே பூமலை கூவி வசந்தங்கள் நடக்கிறது. தூவி வசந்தங்கள் வாழ ஊர்வலம் நடக்கிறது. சாப்பிட சாப்பிட சொல்றேன். செங்கு கழுத்தோடு பொழுவாடை அசைந்தாட நாங்கள் பொருள் கூறவா.
யாரு கூப்பிட்டாலும் பிடிச்சேன் போவியா? தங்கச்சியா? அண்ணியா? ஏன் தங்கை அழைத்துரு. எவ்வளவு பாசம். சரி மாப்பிள்ள, இந்த பாசத்தை என் தங்கச்சிட்ட காட்டுறேன் மாப்பிள்ள. வட தங்கச்சி மா வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் என் மீது எய்தாந்தும். அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் என் மீது எய்தானப்பா. அப்பப்பா ஏதேதோ சொன்னானப்பா. உன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக. அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் என் மீது எய்தானம்மா. அம்மா ஏதேதோ சொன்னானம்மா. நான் உங்கள் பக்கத்தில் வந்தேன் என்றால் மாதங்கள் 12 குடிரல்லவா. உங்கள் பக்கத்தில் வந்தேன் என்றால் மாதங்கள் 12 குடிரல்லவா. நான் இல்லையே உன்னோடு ஒன்றாக கண்ணோடு கண்ணாக. வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் என் மீது எய்தானம்மா. அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. பெண்ணாக வடிவானதோ பானைப்பு சுகமாக வருகின்றதோ. என்னாலும் என் மேனி பொன்னல்லவா. எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா. என்னாலும் என் மேனி பொன்னல்லவா. எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா. உன்னோடு ஒன்றாக கண்ணோடு கண்ணாக. அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தி என் மீது எய்தானப்பா. அப்பப்பா ஏதேதோ சொன்னானப்பா. சிப்பிக்குள் முத்துக்கள் நான் சேர்க்கவா. சித்தார முத்தங்கள் நான் கேட்கவா. சிப்பிக்குள் முத்துக்கள் நான் சேர்க்கவா. சித்தார முத்தங்கள் நான் கேட்கவா. எங்கேயோ எப்போதும் தருவேனப்பா. எங்கே நீ சென்றாலும் வருவேனப்பா. எங்கேயோ எப்போதும் உன்னோடு ஒன்றாக கண்ணோடு கண்ணாக. அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தி என் மீது எய்தானப்பா. அப்பம்மா ஏதேதோ சொன்னானப்பா. உன்னோடு ஒன்றாக கண்ணோடு கண்ணாக. சரி, என்ன நாளு? முருகப்பெருமானுக்கு சாமி கும்பிடணும், கஞ்சி காய்ச்சி ஊத்தணும், கணக்கு பண்ணணும். வெறும் 9 பேரும் உட்காந்துருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? கணக்கு பண்ணிட்டேன். மைக் செட்டுக்கார சேர்த்தா 10. ஏனே நாமெல்லாம் சரியா இருக்கோம்னு கணக்கு பண்ணுங்க. நம்ம எல்லாருமே சரியா தான் இருக்காங்க. அங்க பாரு, அட்வான்ஸ் காசை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். பிரகாஷ் வாங்கிட்டேன். சரி சரி, அது என் தங்கச்சி ஆசை காட்டலாம். என் தங்கச்சி இன்னும் வயசுக்குள்ள, அதனால பாசம் காட்ட மாட்டேன். வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. நீ வயசுக்கு வந்து 72 வருஷம் ஆச்சு. நான் கணக்கு பண்ணவா? கணக்கு 1 2 3 4 யாரு வரும் எனக்கு தெரியாம இப்ப வர வர புதுக்கோட்டையில இருந்து நீ தனியா கணக்கு பண்ண ஆரம்பிச்சேன். யாரு என்னையவே எப்படி சொல்றேன்? போனேன் எனக்கு தகவல் தெரியாம இருக்கு. முதல்ல சந்திப்பு இப்ப ஒண்ணும் தெரியலையே. யார கணக்கு பண்ற? அண்ணன் நம்மளும் சரியா இருக்கணும் கணக்கு பண்றீங்க. ஐயோ நீங்க எப்படியா சொல்றீங்கல்ல? ரைட். ஈடு வேற வாய்க்கல போகுது, அது வேற வண்டு வேற வாய்க்கல போகுது. நான் கணக்கு பண்ணவா? 1 2 3 4 யாரு வரும்? ஏய், உன் தங்கச்சி நல்லா தனியா கணக்கு பண்ணிருக்கு. நீ யார கணக்கு பண்ற? எனக்கு அதே தெரியல.
சிரிக்கி களவாணி சிரிக்கி நான் யார கணக்கு பண்ணா இனிமேல் ஆமா என்ன நீங்க என்ன இருந்து என்ன இல்லாம என்ன தங்கச்சி மான பிடிக்க வேடுவர் வந்துக்கிறார் அப்படியா வந்தவருக்கு மதிப்பு கொடுக்கணும் இனப்பற்று மொழிப்பற்று நாட்டுப்பற்று ஜான் பிள்ளைனா ஆண் பிள்ளை வரவேற்பு கொடுக்கணும் கூப்பிடவா இனத்தவர்ல மரியாதை கொடுக்கணும்ல கூப்பிடவா வணக்கத்துக்குரிய வனவேடுவரே தாங்களும் பெருமையன் ஏன் தெரியுமா மறுத்தவர் இங்க கன்னி பெண்கள் காவல் காக்கிறோம் வேற்றாடவர் இங்க வரக்கூடாது அதுவும் தாங்கள் வேற்றாடவர் வந்த விஷயத்தை ரத்தன சுருக்கமாக எடுத்து சொல்லுங்கள் மாப்பிள்ளை போய் மாப்பிள்ளைங்கிறாரு சும்மா நிக்கிறா கண்ணி பொண்ணு பக்கத்திலே கண்ணி பெண் இருக்கு நீங்க முதல்ல இந்த புள்ளைய உள்ள சொல்லுங்க நான் இங்க மித்ததை பார்க்கிறேன். வணக்கத்துக்குரிய வனவேடுவரே வருக என்ற என்னை அன்போடும் பண்போடும் பாசத்தோடு வரவேற்றிருக்கக்கூடிய தாங்கள் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கை என்ற வாழ்த்தி என்ற காலை எழுந்து எனது வடிவடிகளை முடித்து வேட்டைக்கு கிளம்பினேன். அப்படி வேட்டையாடி வருகின்ற மார்க்கத்திலே வேலிமலை சார ஓரத்தில் ஒரு அழகான மான் ஒன்றை கண்டேன். மானை கண்ட நேரத்திலே மானை பிடிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு மானிடம் நெருங்கினேன். மானாகப்படர் மிரண்டு ஓட மானோட நானோட மானோட நானோட மானோட நானோட மானோட நானோட இப்படி ஓடி வரக்கூடிய நேரத்தில் என் மானாகப்பட்ட வனத்திலே புகுந்து விட்டது. உங்க அண்ணன் இந்த இடத்துல நீ தடுத்து நிறுத்தி இருக்கிறார். ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டால் உண்பதே அமிர்தமாகும் முப்பழமோடு பால் அன்னம் கலந்து முகம் கடுத்து இடுவாராய் கப்பிய பசையினோடு கடும் பசி ஆகும் தானே என்று சொல்வதற்கு இணங்க அருமையான வரவேற்பு கொடுத்திருக்கிறேன். அந்த வகையில நான் தேடி வந்த மான் எப்படிப்பட்ட மான், எவ்வளவு சிறப்புக்குரிய மான் அப்படின்னு பார்த்தோம்னா சிந்தையை தோண்டு வெறுந்தால் மானோடு இங்கே வந்ததம்மா சிந்தையை தோண்டு வெறுந்தால் மானோடு இங்கே வந்ததம்மா அதுதான் வேணும் தலைவிலே என்னும் தயக்கம் என்னங்கம்மா கண்ணீர் மகளே நம்பிய வந்து நானது பார்க்கணுமா யாரு ஓட்டே வாழ்கிறேனும் மாலை தாருங்கம்மா தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணரக்கூடிய அருமையான வேலையில் நான் தேடி வந்த
இருக்கக்கூடிய எனக்கு சொந்தமாக போற மான்குட்டி இந்த வனத்துக்கு உள்ளே இருக்கு. உங்களுடைய ஒப்புதலை பெற்று என்னுடைய மான பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால உங்க சம்மதம் பண்ணி கொடுங்க. வணக்கத்துக்குரிய வனவேடுவரி, தாங்கள் பெருமை ஏன் தெரியுமா? மறுத்தவர்கள் மானம் உள்ளவர்கள், மரியாதைக்குரியவர்கள், பண்புநேரி மாறாதவர்கள், பொய் சொல்வதனா கேவலமா எனக்கூடியவங்க. அந்த வழியில் வந்தவர் நீங்கள், அது போலத்தான் நாங்களும். ஆனா திணை காட்டும் நல்லது கிடையாது. ஏன்னா பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யும், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். நான் முதலில் செய்கின்ற துன்பம், அந்த துன்பம் தமக்கு தாமே வந்து சேரும். இணைத்தாண்டி எங்கேயாண்டு யாருக்கும் மனத்தான மானம் செய்யாம தலை. மனவர்த்தம் தருகின்ற எந்த சிறு செயலும் எப்போது யாருக்கும் செய்யாமல் இருப்பதே நல்ல கொள்கையாகும். ஏன்னா வாதத்துக்கு மருந்து கொடுக்கலாம், இப்படி வாதத்துக்கு மருந்து கொடுக்க முடியுமா? வாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு நோய், அது போய் மருந்து கொடுக்கலாம். பிடிவாதம் அப்படின்னா இல்லாத ஒரு பொருளை இருக்குன்னு சொல்லி நிக்கிறீங்க, இதுக்கு போய் உங்கள்கிட்ட மானை பிடிச்சு நான் கொடுத்துட முடியுமா? தேடி வந்த மானு இல்லைங்க அப்படி வேணா நிரூபிக்கிறேன். மான் இங்கதான் வந்துச்சு, இங்கதான் இருக்கணுங்களால சொல்ல முடியுமா? மானு வரல அப்படின்னு சொல்லி பல உதாரணத்தை நான் சொல்லுவேன். மான் இங்கதான் வந்துச்சு, இங்கதான் இருக்கு அப்படின்னு ஒரு உதாரணத்தை நீங்க சொல்லி கொடுங்க அப்போ. ஏன்னா மானு வராது, அப்படியே வந்தாலும் நிலையா தங்காது, எங்கேயாவது ஓடி போயிடும். காரணம் என்ன? குறிஞ்சி நிலத்துல மான் வாழுமா? முதல்ல மலைகள்ல மான் வாழுமா? மான் எந்த நிலத்துல வாழும் அப்படின்னா முல்லை நிலத்துல மான் வாழும். குறிஞ்சி நிலத்துல மான் வாழுமா? அதே நேரத்துல நான் எங்க அண்ணன் எங்க தோழி 3 பேரும் காவல் காத்துக்கிட்டு இருக்கும்போது எப்படி மான் வரும்? அதாவது கருந்தனை சிந்தனை எப்படினாலே மானுக்கு பிடிக்காது. ஏன்னா மானுக்கு வந்து மிருதுவான உடல் கொண்டது. கருந்தனை சிந்தனை சொனை இருக்கும், அந்த சொனை மேலப்பட்டுச்சுன்னா பயங்கரமா அரிப்பு உண்டாகும். அப்படி இருக்கும் பொழுது உங்க மானு எப்படிங்க இருக்கும்? அதே நேரத்துல பறவையா படைத்த சிறுசு மான் வதித்த பரிசு. இந்த சிறிய பறவை வர்றது எங்க கண்களுக்கு தெரிய, மான் வர்றது எங்க கண்களுக்கு தெரியாதா? இன்சான் உடம்புக்கு என்ன பிரதானம்? சிரசு பிரதானம். சிரசுக்கு கண்கள் பிரதானம், கண்களுக்கு இமைகள் பிரதானம். இந்த கண்ணை ஆண்டவன் எது கொடுத்தா அப்படின்னா நல்லதை கெட்டதை பார்ப்பதற்காக. இமை எது கொடுத்தா அப்படின்னா கண்ணை பாதுகாப்பதற்காக. மேல் இமை இருக்கு, கீழ் இமை இருக்கு. மேல் இமை துடிக்குமா, கீழ் இமை துடிக்குமா? என்ன சொல்லுவீங்க? மேல் இமை துடிக்கும், கீழ் இமை துடிக்காது. கீழ்மை துடிக்காதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம் அப்படின்னா விம்புங்கிற அரசன் என்ன பண்றான் அப்படின்னா முனிவர் இல்லாம யாகம் பண்றான். இந்த விம்பு அப்படிங்கிற அரசனுக்கு குறியாரு அப்படின்னா வஜிஸ்த முனிவர். நீ முனிவர் இல்லாம யாகம் பண்ண, அதனால உன்னுடைய அறிவு செலவுல பறிபோகட்டும் அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுக்கிறார். தெரியாம அந்த தவறை செஞ்சுட்டேன், என்னைய மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் கீழ் இமையாக இமைக்காம இருப்ப அப்படின்னு சொல்லி, இந்த கீழ் இமையாக இமைக்காம இருப்பது யாரு அப்படின்னா விம்புங்கிற அரசே. அதே நேரத்துல சொன்னீங்க மானி எனக்கு சொந்தம் அப்படின்னு. எந்த வகையில மானு உங்களுக்கு சொந்தம்? இல்ல முன்னப்பின்னா வளர்த்தியலா, இல்ல முன்னப்பின்னா மானு உங்கள்கிட்ட இருந்துச்சா? காட்டுல சுதந்திரமா தெரியாலும் எப்படி உங்களுக்கு சொந்தம் ஆகும்? இப்ப நாயை வந்து வீட்டுல வளர்க்குறோம், நிறைய வந்து வீட்டுல வளர்க்க முடியுமா? பூனையை வந்து வீட்டுல வளர்க்குறோம், புளிய வந்து வீட்டுல வளர்க்க முடியுமா? எரும மாடு இருக்கு பத்தியில, எரும மாடு, இந்த எரும மாட்டை வந்து வீட்டுல வளர்க்குறோம். காட்டு எருமையை வந்து வீட்டுல வளர்க்க முடியுமா? அந்த மாதிரி காட்டுல சுதந்திரமா தெரியறதெல்லாம் எப்படி உங்களுக்கு சொந்தம் ஆகும்? அதே நேரத்துல மானை தேடி வரல, மான் குட்டியை தான் தேடி வந்தேன்னு சொன்னீங்க. பால் மரமா குழந்தைய வந்து குட்டின்னு சொல்லுவாங்க. அந்த சின்ன குட்டியை கொண்டு போய் என்ன பண்ண போறியப்ப? நாய் குட்டி போட்டா என்ன சொல்லுவான்? ஆடு குட்டி போட்டா, பன்றி குட்டி போட்டா, மாடு குட்டி போட்டா, கன்று குட்டி. ஏன் மாட்டு குட்டின்னு தான் சொல்லணும், ஏன் கன்று குட்டின்னு சொல்றோம்? காரணம் இருக்கா இல்லையா? ஏன்னா கண்ணுவா மகரிஷி கிட்ட கன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீடன் வந்து பணிபுரிந்து வந்தான். அப்ப ஒரு பசுமாடு என்ன பண்ணுது அப்படின்னா நிறைமாத கற்பிணியாக அந்த வழியா வருது. அப்ப அந்த கன்றுன்னு சொல்லக்கூடியவன் என்ன பண்றா அப்படின்னா ஒரு கம்பை எடுத்து அந்த பசுமாட்டுடைய வயிற்றுல அடிச்சிடுறாங்க. அப்ப அந்த குட்டியாப்பட்டது வயிற்றுக்குள்ள இறந்துருது. பசுமாடு அழுது என்னோட குட்டி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது கண்ணுவாமர் செய்யப்பட்டவர் சொல்றாரு, ஒன்னாலதான் குட்டி இறந்துருச்சு, அதனால நீ தான் உயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கன்றாப்பட்டவை இறந்து கன்று குட்டிக்கு உயிர் கொடுத்ததுனால கன்று குட்டி அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சுப்ப. மானை கொண்டு போய் என்ன புரியறீங்க? பக்கத்திலே இருப்பேன், நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன், பார்த்து பார்த்து ரசிப்பேன், என்னைய வந்து பக்கத்தில முழிக்கும் நான் விவரம் தெரிஞ்சு சிரிப்பேன். மானை கொண்டு போய் பக்கத்துல வச்சு பார்த்து பார்த்து ரசிப்பியல, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இல்லங்க அப்புறம் என்ன செய்வீங்கன்னு கேக்குறீங்க. அப்புறம் என்ன செய்வாங்கிறது அனுபவிச்சு பார்த்தா. மிருகங்களை இம்சப்படுத்தலாமா? மிருகங்களை மிருகங்களை இம்சப்படுத்தலாமா நான் கேக்குறேன். நான் இம்சப்படுத்தணும்னு சொல்லல, துன்புறுத்துது. நாட்டுல வந்து சுதந்திரமா தெரியக்கூடிய எது அப்படின்னா மானு. அதை கொண்டு போய் வீட்டுல போய் கட்டி போட்டு பார்த்து பார்த்து இதெல்லாம் துன்புறுத்துதல், இம்சைப்படுத்துதல். மிருகங்களை துன்புறுத்தினா என்ன தண்டனை தெரியுமா? முதல்ல உங்களெல்லாம் உள்ள வரணும். முதல்ல எங்க உங்களெல்லாம் சிறைக்குள்ள கொண்ட தள்ளணும். மிருகங்களை இம்சப்படுத்தினா இந்த தண்டனை தான். மிருகங்களை இம்சப்படுத்தலாமாங்க? நான் என்ன சொன்னேன்?
அம்மாள் மகளை தேடி வந்திருக்கிறேன். மானுக்கு பிறந்த அம்மான் மகளா? என்ன சொல்றீங்க? ஒண்ணும் புரியல எனக்கு. புரியலையா? புரியல. நீங்க சொன்னீங்க காட்டுல வாழக்கூடிய மிருகங்களை வந்து இம்சைப்படுத்தக்கூடாது. முந்த குறிஞ்சி நிலத்துல மான்கள் வாழுமா, முல்லை நிலத்துல தானே மான்கள் வாழும், இங்க வந்து மான தேடி வந்திருக்கிறேன். முல்லை நிலத்துல மான்கள் வாழும், குறிஞ்சி நிலத்துக்கு மான்கள் வரும். வரும். எதுக்காக வரும்? இங்க இருக்கிற அருவி தண்ணியை குடிக்க வரும். வந்தாலும் நிலையா தங்காது, ஓடி போயிரும். நிலையா தங்காது போயிரும். இப்போதைக்கு மான் இங்கதான் நிக்குது. எங்க நிக்குது? இங்கதான் நிக்குது. புடிங்க புடிங்கன்னு வேற ஆள்கிட்ட சொல்ற மாதிரி அட சும்மா புடிங்க. பக்கத்துல நிக்குதுன்னு சொல்றீங்க, அப்ப புடிங்க. உங்க சம்மதம் மட்டும் சொல்லுங்க. நான் குடிக்கிறேன். அரண்டவங்களுக்கு இருந்ததெல்லாம் பேயா தெரியுமா? மஞ்ச காமலக்காரனுக்கு எதை பார்த்தாலும் மஞ்சளா தெரியுமா? சுண்ணாம்பு சாப்பிட்டவனுக்கு தயிரை பார்த்தா கூட சுண்ணாம்பு போல தெரியுமா? அந்த மாதிரி உங்க நினைப்பு தான் பொழப்ப கெடுக்கும். மித்திர சுகத்தை தெரிவிச்சிருக்காங்க. உலகத்துல எத்தனையோ மான்கள் இருக்குங்க. ஏன் போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? நீங்க எச்சு கையால காக்க வெட்ட மாட்டியா? அவ்வளவு இருக்கு. எச்சு கையால காக்கா வெட்ட மாட்டியே? எச்சு கையால காக்கா விரட்டலாமாங்க? எச்சு கையால காக்கா விரட்ட கூடாது. நான் விரட்டலாங்கிறேன். நான் விரட்டக்கூடாது. நான் விரட்டலாங்கிறேன். எப்படி சொல்லுங்க? விடிகிற வரை இதே பேசிட்டு போங்க. எப்படி சொல்லுங்க? சாமிக்கு வந்து பாலாபிஷேகம் செய்யறங்க. இந்த பால் எப்படி வருது? பசுமாட்டுடைய மடியில இருந்து பாலை பீச்சுறோம். கண்ணுக்குட்டி வாய் வச்சு குடுத்ததுக்கு அப்புறம் அந்த பாலை பீச்சு கொண்டு சாமி கொண்டு அபிஷேகம் செய்யறமா இல்லையா? அப்ப அந்த சாமியை எச்சியை ஏத்துக்கிறதா இல்லையா? அப்ப எச்சியால காக யாரு அப்படின்னா சனீஸ்வரனுக்கு வாகனம். அத போய் எச்சி கையால காக்கா வருத்தலாங்க. உங்க ஒரு நாயா? ஆமா. பசுமாட்டுல பால் கறக்குறேன். பால் கறக்குறோம். கண்ணுக்குட்டி வாய் வச்சு குடுத்ததுக்கு அப்புறம் பாலை பீச்சு கொண்டு சாமி கொண்டு அபிஷேகம் செய்யறமா இல்லையா? தண்ணி அடிச்சு அந்த மார்பை கழுவிடுவோம். கழுவி விட்டுதான் பீச்ச ஆரம்பிப்பாங்க. என்ன அத போய் அப்படியே உத்து பாத்துருக்கீங்களோ? காகம் யாரு? காகத்துக்கு ஏன் இந்த இது கொடுக்குறாங்க? எத்தனையோ பறவைகள் இருக்கும்போது காகத்துக்கு மட்டும் இது ஏன் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த கதை வந்து காகத்துக்கு, அதே மாதிரி மயிலுக்கு எப்படி அந்த இறகுல அந்த புள்ளி வந்துச்சு, அதே மாதிரி இந்த பச்சை வந்திருக்கு வச்சுலா. பச்சை வந்து தன்னுடைய நிறத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நிறத்தை மாத்திக்கிறோம். அதே மாதிரி நிலத்துல பார்த்தீங்கன்னாக்கா உப்பு மண்ணு நல்ல மண்ணு இருக்கு வச்சுலா. அந்த உப்பு மண்ணு ஏன் உருவாச்சு? இதெல்லாம் ஒரு கதை. இந்த கதையெல்லாம் எனக்கிட்ட இங்க வந்து விட வேணாம். பேச்சுதாங்க ஒழுங்கா இருக்கு. மான பிடிக்க திறமை இல்லாட்டியும் பேச்சு ஒழுங்கா இருக்கு. சாமிக்கு கொண்ட தேனாபிஷேகம். அதாவது எச்சிக்கையால காகம் ஒட்டாதவன் எல்லாம் இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லைங்க. அதாவது ஒரு மனிதன் உயிரோடு இருக்க வரைக்கும் தான தர்மம் பண்ணலாம். இறந்த பிறகு தானம் கொடுக்க முடியுமா? இறந்த பிறகு எப்படி தானம் கொடுக்க முடியும்? முடியாது. ஒரு மனிதன் இறந்துட்டானா அவன் தானம் கொடுக்க முடியாதுன்னு முடியாது. ஆனா ஒருத்தன் கொடுத்தேன். யாரு? எப்படி கொடுத்தேன் அப்படின்னா, அதாவது இறந்துட்டார். இறந்தவண்ண அவர் இறந்துட்டான்ற செய்தி கேட்டு படிக்காசு புலவன் போவான். படிகாசு புலவன் போய் பார்த்துட்டு அவருடைய உடலை பார்த்துட்டு அழுவான். அழுதுட்டு என்ன பாடுறான்? அவன் தான் சொல்லுவான், மறந்தேனும் எச்சிக்கையால் காகம் ஓட்டாதவன் எல்லாம் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கும் போது தினம் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன் போயிட்டு, ஐயா இனிமே நீ இன்னொரு பிறப்பெடுத்து வந்தால் ஒழிய என்னை போன்ற புலவர்களுக்கு இனிமே இந்த நாட்டுல தான தர்மம் கொடுக்கறதுக்கு எவனுமே இல்லையே அப்படின்னு அழுவான். அப்படி அழுகும் போது அந்த உயிர் இல்லாத உடம்புல அந்த கை மட்டும் இப்படி ஆடும். கையை மட்டும் ஆடின உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படா அப்படின்னு ஓடி போய் கையை பிடிச்சி பார்ப்பாங்க, உயிர் இருக்காது. அப்ப அந்த கையை மட்டும் எப்படி ஆடிச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது என்னை பாடிய இந்த படிக்காசி புலவனுக்கு என் கையில போட்டிருக்கிற அந்த வைர மோதிரத்தை கலட்டி கொடுங்கடா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னு அந்த வைர மோதிரத்தை கலட்டி படிக்காசு புலவனுக்கு கொடுத்தாங்க. இவர் யார் அப்படின்னாக்க, அதான் செத்தும் கொடுத்தான் வள்ளல் சீதக்காரி. வள்ளல் சீதக்காரி எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? திருச்செந்தூர் ஆலயத்தினுடைய ராஜகோபுரம் இருக்கு பத்தியா, அந்த ராஜகோபுர கட்டுமான பணி நடக்குது. அவ என்ன பண்ணுவாருனாக்க, அந்த சாமியாரு திருச்செந்தூர்ல என்ன விசேஷம்னா, விபூதிய பன்னீர் இலையில மடிச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி அங்க வேலை பார்க்கிற ஆளுகளுக்கு பூரா அதே மாதிரி விபூதியை மடிச்சு கொடுப்பாரு. அந்த புல்லா பிள்ளையார் கோயிலை தாண்டி அதை போய் பிரிச்சு பார்க்க சொல்லுவாரு. பிரிச்சு பார்த்தாருன்னா அவர் அன்னைக்கு என்ன வேலை பார்த்திருக்காங்களோ அதுக்குள்ள அது காசாக மாறி இருக்கும். இதே மாதிரி பாதி கோபுரம் கட்டிடுவார். அதே மாதிரி அவர் வழக்கம் போல கொடுப்பாரு, அது காசா மாறாது. காசா மாறலைன்னா வேலைக்கு ஆள் வருவாங்களா? வேலைக்கு ஆள் வர மாட்டாரு.
கோயில் கட்டுமான பணி தடைபட்டுரும். அப்ப அவர் என்ன பண்ணுவார்னா நொந்து போய் முருகப்பெருமானை நினைச்சிட்டு படுத்திருப்பார். முருகன் கனவுல போய் காயல்பட்டினத்துல போய் வள்ளல் சீதக்காதிய பாடுறா, அதனால ஒரு நன்மை கிடைக்கும்னான்னு சொல்லுவார். இவர் என்ன பண்ணுவாருன்னா காலையில பொழுது விடிஞ்சவன திருச்செந்தூர்ல இருந்து காயல்பட்டினம் போயிடுவார். காயல்பட்டினத்துல போய் வள்ளல் சீதக்காதியை பார்த்து விவரத்தை சொல்லுவார். அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு மூட்டை உப்பை கொடுப்பார். ஒரு மூட்டை உப்புல கோயில் கட்ட முடியுமா? எதுவாக இருந்தாலும் அவன் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுவார். வாங்கிட்டு வந்து திருச்செந்தூர்ல வந்து அந்த மூட்டையை பிரிச்சு பார்ப்பாங்க. அந்த ஒரு மூட்டை உப்பு பொற்காசுகளாக மாறி இருக்கும். அதை வச்சுதான் அந்த கோவிலுடைய ராஜகோபுரமே கட்டினாங்களாம். அந்த மாதிரி கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தாக்க எப்படி வேணாலும் கொடுக்கலாமுங்க. கேட்டதும் கொடுத்தானே ஒருத்தன், கேட்டதும் கொடுத்தானே ஒருத்தன் யார் அப்படின்னா கர்ணன். இந்திரன் வந்து கேட்டதும் கொடுத்தாரு. அதாவது கவச குண்டலத்தை இந்திரன் வந்து கேட்கிறாரு கர்ணன். கேட்டதும் கொடுத்தது யாரு அப்படின்னா கர்ணன். கேட்காம கொடுத்தது யாரு அப்படின்னா பாரிவல்லன். ஒரு முல்லை கொடிக்காக தன்னுடைய தேரையே பரிசா கொடுத்து நடந்து போனது மன்னன். கேட்காம கொடுத்தது யாரு அப்படின்னா பாரிவல்லன். இப்ப உலகத்துல வந்து எத்தனையோ கொடிகள் இருக்குங்க. அப்படி இருக்கும்போது அந்த முல்லை கொடிக்கு மட்டும் எதுக்காக பாரிவல்லன் தன்னுடைய தேரையே பரிசா கொடுத்துட்டு நடந்து போனாரு? அது அவருடைய முற்பரப்பு ரகசியம். ஆமா, தன்னுடைய காதலிய புதைச்ச இடம் ரகசியம் அதுக்குள்ள போறது. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க கேட்டா கேட்காம கொடுத்தேன் கர்ணன்னு. அதே கர்ணை கேட்டும் கொடுக்கலையே ஒரு இடத்துல. அது ஆயுத தானம். எங்க கேட்டு கொடுக்கறது தெரியுமா? அதாவது அபிமன்யும் சக்கரவியூகத்துக்கு உள்ள போயிருவான். அவன் என்ன சொல்லுவான், அப்பா எனக்கு உள்ள போகத்தான் தெரியும், வெளியில வர்றது எப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்வான். அப்ப தர்மன்ல இருந்து பீமன்ல இருந்து சகாதேவ நகுலம் எல்லாரும் நாங்க இருக்கோம்டா, நீ முன்னாடியே போ, முன்னாடியே நாங்க வர்றோம், ஆனா எந்த ஒரு காலகட்டத்திலும் உன்னை கைவிட மாட்டோம்டா அப்படின்னு உங்க சொன்ன உடனே நம்பித்தான் அந்த சின்ன பிள்ளை உள்ள போறேன். அந்த வீரத்தை உடைச்சிட்டு உள்ள போகும்போது துரியோதனன் என்ன பண்றேன், இவங்களை தனியா பிரிக்கணுங்கிறதுக்காக எல்லா வல்ல அந்த சிவபெருமானுக்கு சூட்டக்கூடிய அந்த அத்தி மாலையை வந்து என்ன பண்ணுவான்னா அபிமன்யு முன்னாடி போவார், ரெண்டாவது தர்மர் போவாரு, ரெண்டு பேருக்கும் ஊட அந்த மாலையை போட்டுருவான். மாலையை போட்டவொடனே இந்த மாலையை தாண்டக்கூடாதேன்னு தர்மன் நின்றுவான். பிள்ளை சின்ன பிள்ளை உள்ள மாட்டிக்கிறான். அவனுடைய இருந்த ஆயுதங்கள் எல்லாம் நிறைவானியா நிற்பேன். அப்ப அந்த பிள்ளை யார்கிட்ட கேட்பான் தெரியுமா? கர்ணன்ட்ட தான் கேட்பேன், ஒரு வாழ் கூடுறான் அப்படின்னு. கேட்டவன கர்ணன் வாழை உருவான். துரியோதனை கர்ணா அப்படின்னு உடனே உருவனை வாழை உள்ள வச்சுக்கிட்டானே, அவன் கொடுக்கலையே. அதுக்கு பின்னாடி என்ன ஆச்சு, முறை தவறி அவர் சின்ன பிள்ளைய பின்னாடி இருந்து தாக்கி அன்னைக்கு கொண்டாங்க. இந்த மாதிரி கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்து கர்ணன் செய்யாத தானம் என்ன தானம் அப்படின்னா அன்னதானம். என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து தேரோட்டியோட மையன், ஆனா அவர் இடத்துல யாருமே சாப்பிடல. அதையும் மீறி ஒரு பெரிய மனுஷன் அங்க இருந்து சாப்பிட வந்தார். அப்ப சாப்பாடு எங்கே அப்படின்னு கேட்கும்போது அதோ இருக்கிறது பாருங்கள் அன்னச்சத்திரம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அர்ஜுனனால கொல்லப்பட்டு கர்ணன் எங்கே போறாரு அப்படின்னு நேர சொர்க்கத்துக்கு போறாரு. பார்த்தா பயங்கரமா பசிக்குது. பாலை சாப்பிடறாரு உடனே பசிக்குது, பழத்தை சாப்பிடறாரு உடனே பசிக்குது. அப்ப நாரதர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஆள் காட்டி வரல வச்சு வாயில வச்சு சாப்புங்க, அப்பதான் உங்களுடைய பசி அடங்கும் அப்படின்னு. இந்த ஆள் காட்டி வரல வச்சு வாயில வச்சு சாப்ப சொன்னாரு. பசி அடங்கும் அப்படின்னு சொல்லும்போது என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பெரிய மனுஷர் வந்து சாப்பாடு